அனைவருக்கும் பணிவான வணக்கம். தேமுதிக திமுகவோட கூட்டணி பரபரப்பா பேசப்படுது இன்னைக்கு. உண்மையிலே அந்த மனுஷன் இருந்திருந்தாருன்னா அதை கண்டிப்பா அங்கீகரிச்சிருக்க மாட்டாரு. இந்த புண்ணியமா வளர்த்த கட்சி, இந்த தொண்டர்கள் பாவம் தான தர்மத்தால ஒரு மனுஷன் வளர முடியும், அழிய முடியாத பேரை சம்பாதிக்க முடியும்னு இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு போன ஒரு நல்ல மனுஷன். மாண்புமிகு புரட்சி தலைவருக்கு அப்புறம் அரசியல்ல ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷன் வளர்த்த கட்சியை இன்னைக்கு 2 மாசமா போட்டு பாடுபடுத்தி மீட்டிங் போட்டு தன்னோட சுய லாபத்துக்காண்டி இன்னைக்கு திமுக போய் அந்த அம்மா அடமானம் வச்சிட்டாங்க. நீங்க அதிமுக பக்கத்து வரலன்னு கூட எங்களுக்கு வருத்தம் கிடையாது. தாவேகா பக்கத்து போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்போம். ஓகே பரவாயில்ல, அண்ணன் தம்பி போயிட்டாங்கன்னு. ஆனா யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, யாருக்காக வைராக்கியத்துல கட்சி ஆரம்பிச்சாரோ, அந்த மகாலை இடிச்சு பாத்ரூம் மாதிரி ஆக்கி சுக்குநூறு ஆக்கி அந்த மக்களை, அந்த மனுஷனை வேதனைப்படுத்தி அதுலேயே தான் பாவம் நொந்து உடம்பு முடியாம செத்தாரு. அதை நொந்து தான் குடிச்சாரு. அது ஆசாசியா அவர் கட்டின அந்த மகாலை இடிச்சு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி வடிவேல் ஒரு புறத்தை திட்டி எல்லாருமே கண்டமணிக்க தட்டி திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திட்டினதெல்லாம் அவங்க காதல கேட்கல. அப்படித்தானே? எவ்வளவு அசிங்கமா பேசினாரு, முண்டை பஜாரிலாம் பேசினாரு. அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட உங்களை கண்ணப்பன் அந்த கிளி கிழிச்சாரு. நீங்க எல்லாம் ஒரு கட்சியா 2 சைடு பேசுறீங்கன்னு. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு எப்படி ஒரு மனசாட்சி உள்ள ஒரு தாயா இந்த பிள்ளைகளை உள்ள எடுத்து நீங்க திமுக போறீங்க சொல்லுங்க? உண்மையிலே சொல்றேன், தேமுதிக தொண்டர்கள் மாதிரி ஒரு அருமையான தொண்டர்கள் இல்ல, அற்புதமான தொண்டர்கள். தன் தலைவன் இறந்ததுக்கு அப்புறமும் தன் தலைவனுக்காக, அதாவது உங்களுக்காக யாரும் கட்சியில இல்ல, அந்த புண்ணியமா செஞ்ச தானம் தர்மம் அதுக்காக தான் அந்த கட்சியில இருக்காங்க. உங்க மூஞ்சிக்காக யாருக்காகவும் இல்லை. அந்த 2 பிள்ளைங்க விட்டு போயிருக்காரு, பாவம் அந்த பிள்ளைங்க பின்னாடி போய் நிற்போம், அந்த மனுஷனுக்கு தான் நம்ம எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி நிக்கிறாங்க. அதை போய் ஒட்டு மொத்தமா அவங்களோட சுய லாபத்துக்காகவும் சுய தேவைக்காகவும் நீங்களும் உங்க தம்பி வச்சிருக்கீங்களே 2 பேர் சேர்ந்து அடகு வச்சிட்டீங்க. இது சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கு போதுமா சொல்லுங்க? உண்மையிலே அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் நீங்க செஞ்சது. உங்க மேல உள்ள ஒட்டுமொத்த மரியாதையும் போயிடுச்சு. நீங்க சுயேட்சையா நடந்தா கூட உங்க கௌரவம் வைராக்கியம் தெரிஞ்சிருக்கும். இப்படி போய் நீங்க திமுக போய் அடமானம் வச்சது இதை விட ஒரு கேடு கெட்ட செயல் எதுவுமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆண்டவன் ஒரு தீர்ப்பளி இருப்பான். துரோகம்னு ஒண்ணு இருக்கு, நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனுஷனை அடக்கமான